ஹாய் மக்களே, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த வீடியோவில் சிலிண்டர் ஒன்று வெளியே வச்சுருக்கேன். கேஸ் லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. வாசனை வந்துகிட்டே இருக்குது, என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நான் அட்டன் பண்ண வந்தேன். என்ன ப்ராப்ளம்ன்றதை நான் தெளிவாக இந்த வீடியோவில் காட்டுறேன். இது நிறைய வீட்டில் வருது, நிறைய பேருக்கும் வருது. இது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க நீங்களும். இது பின் லீக்கேஜ்னு சொல்லுவாங்க. பின் லீக்கேஜ்னால் பின் ஸ்டக்காகி நிற்கும் சிலிண்டரில். காற்று வெளியில் தள்ளிகிட்டே இருக்கும், அது ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் விரல வச்சு செக் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பாருங்கள். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். இது கண்ணுக்கு தெரியாத லீக்கேஜ், பபுள்ஸ் வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இந்த லீக்கேஜ் வந்தால் எப்படி அரெஸ்ட் பண்ணுறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது பின் ஸ்டக்காகி நிற்கிது, அதனால தான் இந்த காற்று வெளியே தள்ளுது. இதை சின்ன டெஸ்டரை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில். இதுதான் விஷயம். இந்த லீக்கேஜ் மேக்ஸிமம் வரக்கூடிய லீக்கேஜ் இது. ரொம்ப 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 டேஞ்சரான லீக்கேஜ் கூட. ஏன்னா காற்று வசதி இல்லாத ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க, டப்புன்னு ஓப்பன் பண்ணி சுவிட்சை போட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்து. சுவிட்சோ செல்ஃபோனோ யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஆபத்து. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. இப்போ நான் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை எப்படி ரிலீஸ் ஆகிடுச்சா இல்லையான்றதை உங்களுக்கு லைவாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் நின்றுடுச்சு. ஸோ இது மேக்ஸிமம் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சோப்பு வாட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் ஒரு சொல்யூஷன். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த லீக்கேஜை அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா ஃப்ளெக்சிபிளாக உள்ளே அந்த பின்னில் போய் இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.